டோனியா ஜியூசா ஜியூசா டோனியா டோனியா யோயோ யோ வாட் இஸ் திஸ் கைஸ் யோயோ கிறுக்கு காடகாரன் போல ப்ரோ கிறுக்கு காடகாரன் அநேகமா டிடி விழுந்தானா கிறுக்கு காடகாரன் தான் கிறுக்கு காடகாரன் தான் ப்ரோ டிடி அவ்வளவுதான் ஒன்னு அவ்வளவுதான் முடிஞ்சு முதல் கேள் போனே முதல் கேள் ஃபாஸ்ட் கேள் கைஸ் ஃபாஸ்ட் கேள் ஒரு இரண்டாவது கேள் டோனி யோயோ கிறுக்கு ஆட்டக்காரன் கைஸ் எஸ்ஆர் பிடிஎஸ்ல ஒரு தரமான ஆட்டக்காரன் எஸ்ஆர் பிடிஎஸ் கிடைத்த ஒரு சொத்தா எஸ்டிஆர் இவனை வச்சு ஜெயிச்சுட்டே இருக்க போறானா பாருங்க ஃபிங்கர்ஸ் கிராஸ் Crazy Kiani, oh crazy. Oh crazy. மூணுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு கிறுக்காமற்கான ஆட்டக்காரன் டோனி அந்த வேகஸ் நான் ஏன் பண்ணேன் என்ன கிறுக்காம இருக்காம போட்டுக்கிறான் பாத்தியில டோனிய அதுதான் டோனி அப்படின்றா பாத்தியா டோனி எழுச்சி மத்தவங்களோட வீழ்ச்சியா பாப்போம் 6 கில்ல 6க்கு 2 சொல்லி அடிச்சிருக்காங்க இல்லையா ஐயோ 7 கில் எடுத்துப்போம் ஐயோ ஸ்டேடியம் டாபிக் எடுத்தானே இவன் எடுக்கிறவனுக்கு வெறியா இருக்கும் போல 3 தான் டபுள் மடங்கு போட்டுக்கிறேன் டபுள் மடங்கு பா மூமெண்ட் வெறியான அசார் மாதிரி மூமெண்ட் வெறியா போடுறோம் வரா ஜூஸோட கம்பேக் புளிஞ்சு விடுவானா ஜூஸ் இல்ல ஜூஸ வந்து பார்த்தா டோனி ஜூஸ் புளிஞ்சு விட போறானா 6க்கு 4 ஜூஸ் கம்பேக் கொடுக்குறாங்க போயிட்டாடா அவன் நான் போயிட்டேன் நான் பாத்துட்டு இருக்கேன் ஆனா நேரா லாய் டெக்ஸ் வரும் போற வேண்டியதானே அங்கங்கடவே பாத்துட்டு இருக்கான் 7க்கு 4 லாய் டெக் இல்ல நான் ஃபீனிக்ஸ்ல அப்படியா ஆமா ஐயோ ரிலையன்ஸ் தான் இருக்கு நான் செக் பண்ணி பார்த்தா ரிலையன்ஸ்ல இருக்கு நான் தான் ஓடு 5-7 ஓ ரெண்டு பாயிண்ட் தான் லீட் வச்சிருக்காங்க 2 பாயிண்ட் தான் கம்பேக் கொடுக்கறாங்க ஜிசோஜியோட கம்பேக் நெருங்கி கொண்டு வருவாங்க டுவோ ட்ராஃபியோட வின்னர்ஸ் ஸ்குவாட் ட்ராஃபியோட வின்னர்ஸோட ஹையஸ்ட் ஸ்கில் யாருது பிளாக் ஸ்குவாட் அக்காவோட 5000 ரூபீஸ் யாருக்கு போகுது செக்சா ரெண்டு பேரும் வெளிய ஆடிட்டு இருக்காங்க டோனி இப்போதைக்கு வந்து பத்தி நான் 1 HP அடிக்க முடியுமா வெரியான கம்பேக் பை ஜூஸ் சோஜி ஒரு சரியான கம்பேக் திருக்காம்பூர்க்கா ஆட்டக்காரன் தேவையில்ல மண்டமலே போடுற ஆட்டக்காரன் தான் தேவை அப்படின்னு சொல்லி மண்டமலே போட்டுக்கிறான் ஜூஸ் சோஜி மண்டமலே இருக்கு அவ்வளவுதான் பாய் ஜில் சோஜி டோனி தனக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டு விட்டனா எழுச்சி இல்லையா வீழ்ச்சி தானா வீழ்ச்சியை நோக்கி கொண்டு போயிருக்கணும் டோனி
எழுச்சி நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கோம் நம்ம ஜீசோஜி. ஓ நோ. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல பாஷா மாதிரி அடி வாங்கிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா அடியும் கொடுத்துட்டு இருக்கான் ஜூஸ். பாஷா கடைசியில பாஷா பழிக்குமா ஓ பழிக்காதா? டோனி இப்ப எழுச்சி வர்றான். 8 கில்ல டோனி, மறுபடியும் 8 கில்ல. போடு மண்டா ஷாட். ஐயோ வெரி அங்கிட்டு இங்கிட்டு. நாளைக்கு நீங்க ஒரு 5k போடுங்க. 10k ஆயிடும். 5k அதிகம் ப்ரோ. 5k உனக்கு சாதாரணமா தெரியுதா ப்ரோ? ஓ போதும் போதும். ரொம்ப காசு கொடுத்து பழகக்கூடாது. பொறுமையா ரேட்டு. டெய்லி தானே வார் ஜெயிக்க விளாட்றானுங்க. டெய்லி அப்பதான் டெய்லி ஜெயிக்க பழகுவானுங்க. இல்லைன்னா ஒரு வாரம் ஜெயிச்சுட்டு அப்புறமேட்டு நாய்க்கு விட்டுருவானுங்க. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரிக்கு சமமா ஆடிட்டு இருக்காங்களே. 8-9 கால்ஸ் தான் டிடிஎம். டோனிக்கு அது அட்வான்டேஜா முடிய போதா இல்ல டிஸ்அட்வான்டேஜா முடிய போதா? ஜூஸுக்கு சாதகமா அமைய போதா? 9 கிலோ எடுத்துறான் டோனி. 10வது கிலோ 9 பாறா. ஐயோ விட மாட்டேங்கிறான் ப்ரோ. அவன் வெறியா மாஸ் காட்டுறான் நம்ம டோனி. ஜூஸ் விட மாட்டேங்கிறான். 2 பேரும் விட மாட்டேங்கிறாங்க. ப்ரோ டை பிரேக்கர் 5000 ரூபாய்க்கு போட்டி பாத்தீங்களா? லீடிங் கைஸ். ஜியோஸ் லீடிங் எடுத்து விட்டான். போடே ஒரு செல்ஃப் நேட் போட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சூஜி. ஆனா வந்ததெல்லாம் எதுவும் கனெக்ட் ஆகல. ஆனா இப்போ நல்லா கனெக்ட் ஆச்சு. போட்டு ஜூஸ் அவனோட கேம் அப்சர்வ் பண்ணிட்டு பயங்கரமா. ஆமா அதுக்கேத்த மாதிரி விளாடுறான். ஆமா அப்படியே லைட்டா அப்படியே அரசல் புரசல் ஆயிட்டான். ஐயோ அவனும் பாரு விடா கொண்ட கொண்டாங்கிறான். ஐயோ 2 கண்ணு எடுக்கலாம் ப்ரோ. அவன் செத்த M4 தான் ப்ரோ எடுத்தான். தப்பு இல்ல. இதுதான் இருக்கு. பிஸ்டல் தான் அடிக்கூடாது. 11 லீடிங் சண்டை விட்டான் டோனி. விட்டு அடிச்சிட்டு இருக்கான். லீடு வச்சிடறான் எப்படியாவது. டோனி 2வது லீடு வைக்க முடியுமா இல்ல 11 ஆகுமா? கிறுக்காம்பு போட்டுக்கிறான். மறுபடியும் ஒரு கிறுக்காம இருக்கான். மறுபடியும் கிறுக்காம இருக்கான். போடுற லெவலே மேல அடிபட மாட்டேங்குது. 12 ஜியோ சோஜி தட்டி தூக்கிட்டான்னு நினைக்கும் போது நான் அது டோனி தட்டி தூக்கிட்டாங்க. அவனை தட்டி தூக்கப்பட்டது. அவனுக்கு ஃபேவரட் பண்ணிட்டு இருக்கா. இதுல பண்ணாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கிளாசிக்கல் அவன் முடிச்சா 3வது கொஞ்சம் அரசு ஆயிரும். பாம்போட 5000 மூசலாடி கொண்டிருக்கிறது. யாருக்கு போக போது 5000 13 கில் கைஸ். இன்னும் 1.5 நிமிஷம் தான் இருக்கே. அதுக்குள்ள 2 கில் வேற எடுக்கணும். 5 கில் எடுக்கணும் டிஸ்குவாலிஃபை ஆயிரும். 2 கில் டோனி கிட்ட இருந்து 2 கில் வருமா? மாட்டிட்டா. போடு 14 அடிச்சு போடு 14 போடு. நான் நிறைய டிடிஎம் டிராஃபில் உள்ள இறங்குறியா? களம் இறங்குறியா? களம் காண்றியா? சொல்லுவேன். நானும் அனுப்பிவிடுவேன். அங்க போயிட்டு சரி தோத்துட்டு வருவேன். மனசு கஷ்டமா இருக்கும். அப்புறம் உங்க டீம்மேட் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா உங்களுக்கு? யாருக்கு மேல? உங்க டீம்மேட் மேல. யார் என் டீம்மேட்? அவனதான் சொல்லிக்கிறான் போனா. உண்மையில நம்பிக்கையில எனக்கு வாய் உருண்டா. ஒரு டிராபி செய்யடா. அதுக்கப்புறம் எஸ்டிஆர் கொடுத்த பில்டப் அதிகமா கொடுக்குறேன். ஒரு டிராபி 14 அவ்வளவுதான். முதல் ரவுண்ட் டோனிக்கு ஃபேவர் ஆனது. 2வது ரவுண்ட் யாருக்கு ஃபேவர் ஆக போகுது? இல்லை இந்த மேட்ச் டோனி ஜெயிச்சாரா கிளாசிக்கல் ஜெயிச்சாரா 3வது மேட்ச் போக வேண்டிய அவசியமே இல்லை. டாட்டா 5000 அவன் கொடுத்து போயிட்டே. ஆமா
வெற்றி ஃபார் டோனி. ப்ளூ டீம் வெற்றி guys. வெற்றி. டை பிரேக்கர்கள். ஆமாது. டோனி ஒரு அருமையான ஆட்டத்தை போட்டு